எம்ஜிஆர் ஃபேன் எங்க இருந்தாலும் தயவு செஞ்சு இந்த படத்துக்கு வந்துடாதீங்க. அந்த அளவுக்கு ஒரு கிரிஞ்சா ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. உண்மையிலேயே படம் ரொம்ப ரொம்ப போர் லேக். அந்த டைட்டிலுக்காக தான் நான் வந்து உட்கார்ந்தேன். நான் இல்லனாக்கா இதெல்லாம் ஓடுமானே தெரியாது நமக்கு. சரி வா பாதியா அட்லீஸ்ட் ஃபேன் பாய் மொமெண்ட் மாதிரி ஏதாவது கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைச்சு பார்த்தோம். ரொம்ப கிரிஞ்ச் ஆகிட்டாங்க. உண்மையிலேயே என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தோணுது. படம் ஃபுல்லாவே ஜப்பானோட பேட் வைப்ஸ் அடிக்குது. இந்த மாதிரி படத்தை பார்க்கும்போது தான் பராசக்தி எவ்வளவு நல்ல படம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. அவ்வளவு முக்கியம் எடுத்திருக்காங்க. உண்மையிலேயே இதெல்லாம் பொங்கலுக்கு வர படம் மாதிரியா இருக்கு அப்படின்னு தோணுது. ஃபர்ஸ்ட் ஷோ வந்துட்டு போன் நோண்டுறாங்க, பிடிக்கல. ஆனா அவங்களுக்கு கதைக்களம் நல்ல ஒரு கதைக்களம். தூத்துக்குடி துப்பாக்கி சூட மையமா வச்சு ஒரு கதைக்களம் எடுத்திருக்காங்க. அதை எடுத்துட்டு போக தெரியல. ஸ்கிரீன் பிளேல பயங்கர லாக். நலனுக்கு வந்து ரைட்டிங் கமர்ஷியல் எழுத வரல. அவர் மறுபடியும் காதலும் கடந்து போகும்கே போலாம். ஏன்னா அந்த படங்கள் தான் சூதுகவும், அந்த படங்கள் தான் இப்ப எடுக்கிறதுக்கு ஆள் இல்ல. இதெல்லாம் எல்லாரும் எடுக்கிறாங்க, ஒரு படமும் ஓட மாட்டேங்குது. சோ அவர் கமர்ஷியல் சுத்தமாவே எழுத வரல. ராஜமுருகனுக்கும் அதே பிரச்சனை தான் ஜப்பான்ல. அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட நல்லா இருக்கு. படம் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் எல்லாம் உட்கார முடியல. ரொம்ப கிரிஞ்சின் உச்சகட்டம் அப்படின்னு சொல்லணும். நலன் படத்தை பார்க்க வரவங்களுக்கு டிசப்பாயிண்ட் ஆகும். கார்த்தியோட ஒரு மாஸ் படமா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அது டிசப்பாயிண்ட் ஆகும். ஃபைட் சீன் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரத்துக்கு ஃபைட் எல்லாம் போயிட்டு இருக்க மாதிரி அவ்வளவு லென்த்தா இருக்கு. ஃபைட் எல்லாம் உட்காந்து பார்க்க முடியல. மேல அதுவும் இந்த ஹீரோயின் கதாபாத்திரம் ஓகே, டிசப்பாயின்மெண்ட் தான். படம் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. கீர்த்தி செட்டி எதுக்கு படத்துல இருக்குன்னே தெரியல. திடீர்னு பார்த்தா நான் ஆவியோட பேசுவேன். சரி மாதிரி பேசு, அதுக்கும் கதைக்கு என்னமா சம்பந்தம் கேட்டா கிடையாது, சும்மா பேசு அப்படிங்க. தெரியுமா, ஓகே. அடுத்து என்னமா தனித்திறமை இருக்கு அப்படின்னு நான் கட்டி பிடிச்சே சொல்லுவேன். உங்க மனசு என்ன அப்படி அம்மா கட்டி பிடிமா அப்படின்னா கூட அது கார்த்தியை கட்டி பிடிச்சு சொல்லுது. அதனால கதைக்கு என்ன இம்பாக்ட்னாக்கா ஒரு இம்பாக்ட் ஒரு ஆணியம் கிடையாது. எதுக்கு அப்புறம் போட்டீங்கன்னாக்கா சும்மா பணம் இருக்குன்னு நாங்க போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நலன் குமாரசாமிக்கு உண்மையிலே எம்ஜிஆர் மேல என்ன கடுப்புன்னு தெரியல. இப்படி கொண்டாந்து மனுஷன் தெருவில் விட்ட மாதிரி விட்டு போயிருக்காங்க. உண்மையிலே எம்ஜிஆர் ரசிகர்கள் இந்த படத்துக்கு வந்துடாதீங்க. அப்புறம் நலன் குமாரசாமி கைட்டு அடிச்சு பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கு படம். ரொம்ப மோசம். இந்த டிசப்பாயின்மெண்ட் சேடான ஒரு பொங்கல் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா பராசக்தியும் சரியா நல்லா இல்ல, இதுவும் நல்லா இல்ல. அடுத்த ஏதாவது ஒரு நல்ல படம். ஆனா எவ்வளவுதான் நான் காசு கொடுத்து போறது, கொடுத்த 3000 ரூபாய் எங்க வீட்டுல கழுவி ஊத்துவாங்க. இல்ல சார், ஆக்சுவலா கிரிஞ்சா இருக்கு சார். அது அவங்க ட்ரை பண்ணது கிரிஞ்சா போய் முடிஞ்சிச்சு. நல்லதா ஆரம்பிச்சது. உண்மையிலேயே படம் பார்க்க ஆரம்பிக்கும் போது பரவாயில்லப்பா, உங்களுக்கு ஒரு நல்ல படம் வந்துருச்சுப்பா அப்படின்னு சொன்னாங்க. அது போக 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 ரொம்ப ஓவர் டோஸ் ஆயிடுச்சு. ஒரு லிமிட்டோட ஸ்டாப் பண்ணிருக்கணும். அது அப்படி இல்லாம திடீர்னு பாத்தீங்கன்னாக்கா அன்னியன்ல ஒரு ஸ்பூனு, மாநாடுல ஒரு ஸ்பூனு, மொத்தத்தையும் போதிக்கு கலக்கனாக கிரிஞ்சா போற மாதிரி அப்படி போயிருச்சு. ரொம்ப மோசமாயிருச்சு உண்மையிலேயே. இல்ல கதை நான் சொல்றேன், கதையா சூப்பரா இருக்கு. உண்மையிலேயே கதை ஒரு நல்ல கதை. அதாவது தூத்துக்குடி துப்பாக்கி சூட எம்ஜிஆர் இருந்தாரா எப்படி தடுத்திருப்பாரு அப்படின்னு ஒரு கற்பனையில நல்லா தான் யோசிச்சிருக்காங்க. ஆனா அதை கொண்டு வந்து திரையில காட்டும் போது படம் இத்தனைக்கும் 2 மணி நேரம் 6 நிமிஷம் தான் படமே. ஆனா அதை கூட அவங்களால இது பண்ண முடியாம ரொம்ப லேக் ஆகி 4 மணி நேரம் உள்ள உட்கார்ற சீன் நம்ம கொடுத்துருச்சா பாத்துக்கோங்க. ரொம்ப ரிப்பீட்டடா சீன் வருது நிறைய. அதான் நம்ம வந்து இதெல்லாம் நடக்குமாடா அப்படின்ற மாதிரி கிரிஞ்சா இருக்கு. படம் எந்த காலகட்டத்துல நடக்குதுன்றது நம்மளால தெரிஞ்சுக்க முடியல. இது வந்து பாஸ்டா இல்ல இப்ப பிரசன்டா குதிரையில சுத்துறாப்ல. இப்ப யாரா குதிரையில சுத்துவாங்களா? என்னடா நீங்க லாஜிக்கா பேசுறா. கடைசி சீன்ல எல்லாம் எம்ஜிஆருக்கு 2 குத்திடுவாங்க. எம்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போவாங்க. பக்கத்துல கார் போவோம். காரை விட்டு மீன்பாடு வண்டியில தள்ளிட்டு போவாங்க. என்னடா பண்றீங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி கிரிஞ்சின் உச்சகட்டமா இருக்கு படம். இல்ல சார், இல்ல காமெடின்றது ஒண்ணு கிடையவே கிடையாது சார். காமெடியே கிடையாது சார். இவங்க பண்ற கிரிஞ்ச பார்த்து நம்மளே சிரிச்சாதான் சார் உண்டு, வேற ஒண்ணுமே இல்ல. சத்யராஜ் வந்து படத்துல வராப்புல, ஒரு ஏஜென்ட் மாதிரி வராப்புல. அவரும் தேவையில்லை, படம் தேவையில்லாத ஆணிதான். வேற ஒண்ணு. இவங்க என்னன்னா சொல்லாம சொல்லியிருக்காங்க யார் யார் என்னென்ன அப்படின்னு ஒரு அரசியல பேசியிருக்காங்க. தெளிவா தெரியுது நமக்கு ஓபிஎஸ் ஓட ஆட்சியில வந்து ஒரு தூத்துக்குடி துப்பாக்கி சூடத்தை இவங்க மையமா காமிக்கிறாங்கன்னு தோணுது. எதுக்கு? ஒண்ணு அந்த காட்சியை ஒழுங்கா காமிச்சிருக்கணும், இல்ல எம்ஜிஆரை கௌரவிக்கிற மாதிரி காமிச்சிருக்கணும். எதுவுமே இல்லாம சும்மா கலக்கிற ஓபிஎஸ் கூட தெருவில் ஏற்றி விட்ட மாதிரி எம்ஜிஆரையும் தெருவில் விட்ட மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. இதுலயுமே சேர்த்துக்க இல்லாத ஒரு படம் சார் இது. ஜப்பான் படம் எனக்கு இது ஜப்பான் படம் ரொம்ப பரவாயில்லன்னு தோணுது எனக்கு உண்மையிலேயே. அதோட மோசமா இருக்கு. அன்னியன் படத்தை ரீமேக் பண்ணிருக்காரு. அதுக்கு எதுக்கு அவருக்கு 1 வருஷம் என்ன எழுதினாருன்றது தெரியல. கார்த்தி வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. எம்ஜிஆரவே வாழ்ந்திருக்காரு. அவர் வர அந்த எம்ஜிஆரா வர சீன்ஸ் நல்லா இருக்கு, பாட்டு நல்லா இருக்கு. சனாவோட பாட்டு இல்ல, எம்ஜிஆரோட பாட்டு நல்லா இருக்கு. சனாவோட ஒஸ்ட் ஆல்பம் இது. பட் பணமா கனெக்ட் ஆகல. காமெடியே இல்ல சுத்தமா. ஒரு இடத்துல கூட பேரு கூட காமெடி கிடையாது. ரொம்ப சீரியஸான ஒரு படம். அதான் என்ன அன்னியன் படத்தை ரீமேக் பண்றதுக்கு எதுக்கு எஃபர்ட்ன்றது தெரியல. அது அப்படியே ரீமேக் பண்ணிருக்காங்க அவ்வளவுதான். அதுல 3 கேரக்டருக்கு பதிலா 2 கேரக்டர் அவ்வளவுதான். எம்ஜிஆர் ஃபேன்ஸுக்கு இது கனெக்ட் ஆகும், மத்தபடி வேற யாருக்குமே கனெக்ட் ஆகாது. சூதுகவும் சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி ஃபீல் ஆகல. கார்த்தி சொல்லியிருந்தாரு பர்சனலா இது வந்து ரொம்ப ரிஸ்கியான ஃபிலிம், கத்தி மேல நடக்கிற மாதிரி தான், விழுந்தா காப்பாற்ற முடியாதுன்னு. விழுந்துட்டாருன்னு நான் சொல்றேன். எக்ஸ்பெரிமெண்ட்னா இப்ப வந்து நீங்க டிஃபரெண்ட் ஜானர்ல பண்ணீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட். இது சேம் ஜானர் தான், ஆனா வந்து ரொம்ப லேக் ஜப்பான் மாதிரி இருந்தது. எனக்கு நடுவில் கொஞ்சம் லேக் இருந்துச்சுன்னா எண்டிங்கும் ஃபிளாட் தான், ஆனா என்டர்டைனிங்கா இருந்துச்சு ப்ரோ. அவ்வளவுதான். படம் ரொம்ப நல்லா இருக்கு. நலனோட டச் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. சூதுகவும் அந்த அளவுக்கு இல்ல, காதலும் கடந்து போகும் அந்த அளவுக்கு இல்ல. ஆனா இது ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ஜிஆருக்கு மட்டும் எடுத்திருக்காங்க. ரிப்பீட்டா நல்லா இருந்துச்சு. கமர்ஷியலியா போகுமான்றது தெரியல, ஆனா மெசேஜா போகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் நிறைய சொதப்பல்கள் ஜாஸ்தி அப்படின்னு தான் தோணுச்சு. பட் செகண்ட் ஹாஃப்ல அந்த ஃபேண்டசி எலிமெண்ட்டை கொஞ்சம் நிறைய ஓவர் டூ பண்ணதுனால நிறைய பேர் பக்கத்துல வந்து போன் நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நல்ல சொல்ற படம் எல்லாம் எடுத்தா கண்டிப்பா அவ்வளவா ரீச் ஆகாது. ஏன்னா கார்த்தியோட எல்லா மூவி செலக்ஷனுமே எப்பயுமே சூப்பரா இருக்கும். அதுக்காக தான் ஜப்பான் போனேன். 30 நிமிஷம் பார்க்க முடியல. இதே தியேட்டர்ல தான் வீட்டுக்கு போயிட்டேன், டிக்கெட் காசு போனா போகுதுன்னு. ஆனா இந்த படம் அந்த அளவுக்குலாம் ஃபர்ஸ்ட் கிடையாது.
ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லாக் இருக்கு ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக. செகண்ட் ஹாஃப் போனதே தெரியல. சவு மிட்டாயா ஈக்கிறாரு. நல்லா தேட்டர் விட்டு ஏஞ்சி வந்துலாம் நினைச்சிட்டேன். என்னடா இது ஒரு படமா, இதெல்லாம் பார்க்கலாமா நானும் நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரியல எம்ஜிஆர் வந்தாரு படத்துக்குள்ள. நான் உங்கள் வீட்டு பிள்ளை அப்படியே மிரட்டிட்டாரு எம்ஜிஆர் வந்து. ஆவரேஜ் ப்ரோ, அவ்வளவுதான், ஆவரேஜ் தான், மோசமும் கிடையாது, ஓன் அளவுக்கும் இல்ல. நலன் குமாரசாமி படமா எதிர்பார்க்காம இருந்தா மேபி ஒர்க் அவுட் ஆகும். கதையை வந்து கோட்டை விட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா கார்த்தி சார் சூப்பரா நடிச்சிருக்காரு. டிசப்பாயின்மெண்ட், சேடான ஒரு பொங்கல் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா பராசக்தியும் சரியா நல்லா இல்ல, இதுவும் நல்லா இல்ல. அடுத்த ஏதாவது ஒரு நல்ல படம். ஆனா எவ்வளவுதான் நான் காசு கொடுத்து போறது, கொடுத்த 3000 ரூபாய் எங்க வீட்டுல கழுவி ஊத்துவாங்க. ஒரு ஒன் டைம் வாட்சபிள் நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லவே கமர்ஷியல்ங்கிற பேர்ல கார்த்தியோட அந்த ஒரு நார்மல் ஆக்டிங் என்டர்டைன்மெண்ட்ங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்லவே டோட்டலா எம்ஜிஆர் தான் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த காலகட்டத்துல எம்ஜிஆர் இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கற்பனை இருக்கும். அது ரொம்ப நல்லா இருந்தது. பட் ஒரு ஒன் டைம் எம்ஜிஆர் ஃபேன்ஸ்க்கான பொங்கல் செலிப்ரேஷன் சொல்லலாம். அதை தாண்டி எனக்கு என்னன்னா, நான் ஆனையிட்டால் சாங் யூஸ் பண்ணும்போது தான் கொஞ்சம் வருத்தமா இருந்தது, கோபமா இருந்தது. ஏன்னா அந்த பாட்டை வந்து நான் வேற ஒரு ஸ்கிரீன்ல வேற ஒரு வாயில அப்படியே கத்தி கூப்பாடு போட்டு பார்க்கணும்னு எதிர்பார்த்த ஒரு பாட்டு. அந்த பாட்டு இந்த பார்க்கும்போது வருத்தமா தான் இருக்கு.